வணக்கம் மக்களே. இன்றைக்கு நம்ம கம்பராமாயணத்தில் உள்ள அகத்தியர் ஸ்துதியை பற்றி பார்ப்போம். அகத்தியருக்கு கம்பர் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. அதில் அகத்தியர் பண்ண வேலைகள் எல்லாம் லிஸ்ட் போட்டு அவரை கொஞ்சம் பெருமையாக பேசியிருப்பார். அதை தான் நம்ம ஸ்துதி அப்படின்னு பார்க்க போகிறோம். அகத்தியருக்கு சில நிக்நேம் எல்லாம் உண்டு. குட்டையாக இருக்கிறதுனால அவருக்கு குருமுனி அப்படின்னு ஒரு பேர். கலசத்தில் பிறந்ததுனால கலசமுனி அல்லது கும்பமுனி அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. இந்த காலத்தில் டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி அவர் அந்த காலத்தில் டெஸ்ட் பாட் பேபி, அதனால் கலசமுனி அப்படின்னு ஒரு பேர். அவரோட மனைவி பேர் லோபமுத்திரை. அவங்க ரெண்டு பேருமே ரிக்வேத ரிஷிகள். ஸோ ரிக்வேதத்தில் இவங்களோட சில மந்திரங்கள்லாம் வருது. சப்த ரிஷிகளில் இவரும் ஒருத்தர். தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய சித்த வைத்தியத்தை இவர் தான் தொடங்கி வைத்தவர். அது போக இன்றைக்கும் நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் அங்கெல்லாம் போனீங்கன்னா அகத்தியர் நாடி ஜோசியம் இருக்கும். நாடி ஜோசியம் அப்படிங்கிற அந்த கான்செப்டையும் இவர் தான் ஆரம்பித்து வச்சவர். தமிழை பொறுத்த வரைக்கும் இவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபாதர் ஃபிகர். தமிழுக்கு இவர் ஒரு அத்தாரிட்டி. இவர் வந்து ஆக்சுவலாக வடமொழி சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் ரெண்டுக்குமே இவர் தான் அத்தாரிட்டி. முதல் இரண்டாவது தமிழ்ச் சங்கத்தில் இருந்தவர். தமிழுக்கு இலக்கணம் எழுதியவரும் இவர் தான். அகத்தியம் அப்படிங்கிற அந்த புத்தகம் இப்போ கிடைக்கல. ஆனால் இவருடைய ஒரு சிஷ்யர் ஸ்டூடெண்ட்டு தொல்காப்பியர், அவர் எழுதின இலக்கண நூல் தொல்காப்பியம் இப்போ நமக்கு கிடைக்கிது. புராண கதைகள்லேயும் நிறைய இவரோட பேர் வந்துக்கிட்டே இருக்கும். விந்திய மலையை அடக்கி அதை ஹைட்டை கொஞ்சம் குறைச்சது, கடலை குடித்தது, ஃபுல் கடலையும் அப்படியே கையில் எடுத்து குடிச்சிட்டாராம். அப்புறம் காவேரி ஆற்றை கமண்டலத்தில் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டது, ராவணனை வீணை போட்டியில் வென்றது, சிவன் பார்வதி கல்யாணத்தும் போது அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தென்னாட்டுக்கு வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு புராண கதையும் உண்டு. அகத்தியர் பற்றிய குறிப்புகள், அவர் இருந்ததாக சொல்லப்படுகின்ற இடங்கள், அவருக்கு கோயில்கள், சிலைகள், இதெல்லாம் வந்து இந்தியா முழுவதும் மட்டும் இல்லாமல் இந்த ஆசிய கண்டம் பூரா வந்து பரவி இருக்கு. தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் அகத்தியருக்கு சிலைகள் இருக்கும். இந்தியா முழுவதும் இருக்குது. கம்போடியாவில் சிலைகள் இருக்குது, இந்தோனேஷியாவில் இருக்குது, ஜாவாவில் இருக்குது. இதெல்லாம் போக நம்ம ஒரு மலையே வந்து அகத்திய மலை அப்படின்னு ஒரு பேர் வச்சு, பொதிகை மலைங்கிறது அது ரெண்டுமே ஒன்று தான். அங்கே அகத்தியர் இருந்ததாக கதைகள்லாம் உண்டு. இங்கே இன்றைக்கும் அவருக்கு சிலையெல்லாம் இருக்குது. அகத்திய மலையில் போய் கும்பிட்டுட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அவர் போன இடங்கள்லாம் பார்த்தாலே கொஞ்சம் பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா அவர் கதைப்படி அவர் முதல்ல கைலாயத்துலேருந்து தான் வர்றாரு. கைலை மலையிலேருந்து வந்து ராமாயணத்தில் பஞ்சவடியில் இருந்ததாக ஒரு குறிப்பு இருக்குது அவரோட ஆசிரமம். அதுக்கப்புறம் பொதிகை மலை தமிழ்நாட்டில், அப்புறம் கம்போடியாவில் அவருக்கு கோயில்கள்லாம் உண்டு, அப்புறம் இந்தோனேஷியா, ஜாவா, இந்த இடங்கள்லாம். இதெல்லாம் நேர்கோடு போட்டாலே சும்மா ஒரு 8000 கிலோமீட்டர் வருது. வளைஞ்சு குறுக்க போனோன்னா ஒரு 10,000 கிலோமீட்டர் வந்திருக்கும். இதெல்லாம் எப்படி போனார், எதுக்காக போனார், இதெல்லாமே வந்து நமக்கு ஒரு தெளிவு இல்லை. ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் கடைசியில் தான் அவர் என்ட்ரி ஆகிறாரு. இவரோட ஆசிரமம் பஞ்சவடியிலேருந்து 2 யோஜனை தூரம் இருந்ததாக வால்மீகி சொல்கிறாரு. 2 யோஜனைங்கிறது ஒரு சுமாராக ஒரு 25 கிலோமீட்டர் அப்படி வச்சுக்கலாம். ராவணனை காலி பண்ணுறதுக்கு அகத்தியர் தான் கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்கிடெக்ட். ராமர் அந்த போரில் யூஸ் பண்ண வில்லு, ராவணனை கொல்லக்கூடிய அம்பு, இதெல்லாம் வந்து ராமருக்கு கொடுத்து அவரை பஞ்சவடியில் போய் இருக்க சொல்லி ஒரு ஐடியா கொடுத்து, அப்போ தான் அங்கே சூர்பனகை வருவா, பிரச்சனையாகும், சண்டை வரும் அப்படின்ட்டு அந்த ஒரு பிளான். சண்டையும் போதும் ராமர் ஒரு கட்டத்தில் சோர்ந்து நிற்கும்போது அங்கே போர்க்களத்தில் தோன்றி அவருக்கு ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற ஒரு பாட்டு அதை சொல்லி கொடுத்து ராமரை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி சண்டையை வந்து கண்டினியூ பண்ண வச்சு
இதெல்லாம் பண்ணது எல்லாமே அகத்தியர் தான். அகத்தியர் எங்கே வர்றாருன்னா, ராமரும் சீதையும் 14 வருஷம் காட்டில் இருக்கணும். அயோத்தியாவிலேருந்து கிளம்பி நேர பிரயாக்ராஜ் பக்கத்தில் கங்கையை கடக்கிறாங்க. கங்கையை கடந்து அங்கேருந்து சித்திரகூடம் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் தங்கியிருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து தண்டகாரண்யம் வர்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷம் 10-10.5 வருஷம் முடிஞ்சது இங்கேயே. அப்புறம் அகத்தியரை பார்க்கறதுக்காக அகத்தியரோட ஆசிரமத்துக்கு வர்றாங்க. அவர் தான் அங்கேருந்து நீங்கள் போய் பஞ்சவடியில் போயிருங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. பஞ்சவடிங்கிறது இன்றைக்கி நாசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், கோதாவரி கரையில் இருக்குது. அங்கே ஒரு 2.5 வருஷம் இருக்காங்க. அங்கே தான் சூர்பனகை வந்து பிரச்சனையாகி ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போயிடுறான். அங்கே சீதை இருந்தது ஒரு வருஷம். இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 14 வருஷம் முடிஞ்சிடும். அகத்தியர் பற்றிய இன்ட்ரொடக்ஷன் மொத்தம் 6 பாட்டு. முதல் பாட்டில் ராமரும் லக்ஷ்மணரும் சீதையும் அகஸ்தியரோட ஆசிரமத்துக்கு வந்து அவரை வணங்குறாங்க. ஆண்டகையர் அப்படின்னா ராமரும் லக்ஷ்மணனும் அந்த இடத்துக்கு வந்துட்டதை அறிந்த அகத்தியர் ரொம்ப மகிழ்ச்சியோட வந்து வரதன்கிறது விஷ்ணுவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த இடத்துல அது ராமருக்கு சொல்கிறாரு வரதன்ட்டு. அவங்கள சந்திக்கிறதுக்காக அகத்தியர் எதிரில் வர்றாரு. ஆண்டகையர் அவ்வையின் அடைந்தமையறிந்தான், இண்டுவகை வேலை துணை ஏடுலகம் எய்த மாண்டவரதன் சரண் வணங்க எதிர்வந்தான், நீண்ட தமிழால் உலகை நேமியின் அளந்தான். அடுத்த பாட்டில் கடலை எடுத்து குடித்ததை பற்றி சொல்கிறாரு. விருத்தாசுரன் கடலில் போய் ஒளிஞ்சிக்கிட்டான். தேவர்கள் வந்து அகத்தியர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அகத்தியர் அந்த கடலை அப்படியே ஒரு கையில் எடுத்து அப்படியே குடிச்சிட்டார் ஃபுல் கடலையும். அப்போது அசுரர்கள்லாம் வெளியில் வந்துட்டாங்க. அப்புறம் தேவர்கள்லாம் அவங்களோட போய் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாங்க. இதுதான் வந்து கதை. பண்டவுணர் மூழ்கினர் படார்கள் எனவானோர் எண்டபய மக்கருள்கன குறையிறப்ப கண்டொரு கை வாரினன் முகந்து கடல் எல்லாம் உண்டவர்கள் பின் உமிழ்க என்றலும் உமிழ்ந்தான். அடுத்த பாட்டில் வாதாபி அப்படிங்கிற ஒரு அரக்கன் அவனை வந்து எப்படி கொன்றார் அப்படிங்கிற கதையை சொல்கிறாங்க. அது என்ன கதைன்னா, இல்வலன் வாதாபி அப்படின்னு 2 அண்ணன் தம்பி. அதில் வந்து வாதாபிங்கிறவன் ஒரு ஆடா மாறிக்குவான். இல்வலன் அவனை வெட்டி சமையல்லாம் பண்ணி சிரார்த்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர்ற பிராமணர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும் அப்படின்னு ஒரு கதையை சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவர்கள் சாப்பிட்ட உடனே வாதாபி வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து திரும்ப மீண்டும் உருவம் கொண்டு வெளியில் வந்துடுவான். அவரோட வயிற்றை கிழித்து கொண்டு வெளியில் வந்துடுவான். அவர்கள் இறந்த உடனே அவர்கள்லாம் இவங்க சாப்பிட்ருவாங்க. இவங்கெல்லாம் அரக்கர்கள் அப்படிங்கிறதுனால ஒரு ஆடை வெட்டி சமையல் பண்ணி சாப்பிட கொடுத்தா அகத்தியருக்கு வந்து அது ஆடுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆட்டுக்கறியை கொடுத்தோம்னா அது வந்து கத்திரிக்காய் அப்படின்னு அவர் நினச்சிருக்க மாட்டார். அது ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து அந்த காலத்தில் பிராமணர்கள்லாம் வந்து கறியெல்லாம் சாப்பிட்டாங்களா, அப்போ இப்போயும் சாப்பிட்லாமா, நம்மளும் சாப்பிட்லாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சனாதன தர்மத்தில் பொதுவான ஒரு விதி என்னென்னா, உயிர்களை கொன்று சாப்பிடக்கூடாது. இதுதான் வந்து ஒரு பொதுவான ஒரு விதி. விதி விலக்குகள் உண்டு. சத்திரியர்கள் சாப்பிட்லாம், ஏன்னா அவங்க போய் சண்டை போடணும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி யஜ்ஞம் யாகம் இதெல்லாம் பண்ணி அதில் பலி கொடுத்த மிருகங்களை சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு விதிவிலக்கும் இருந்தது. அதன் அடிப்படையில் தான் அகத்தியர் சாப்பிட்ருப்பார். ஆனால் இந்த யஜ்ஞம் யாகம்லாம் வந்து இந்த கலியுகத்துக்கு அதெல்லாம் வந்து காலாவதியே ஆகிவிட்ட ஒரு விஷயம். யாகங்கள் மந்திரங்கள் இதெல்லாம் இந்த யுகத்துக்கு ஒத்து வராது. இந்த யுகத்தில் சொல்லப்பட்டது வந்து நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான். சுருக்கமாக சொல்லணும்னா பஜனை பண்ணணும், மற்ற எதுவும் வேலை செய்யாது. போய் ஒரு காட்டில் போயிட்டு தபஸ் பண்ணுறது அதுக்கெல்லாம் இந்த காலத்தில் மக்களுக்கு முடியாது.
அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாம சங்கீர்த்தனம் பஜனை மட்டும் பண்ணுங்கள், சுண்டல் மட்டும் சாப்பிடுங்க, அவ்வளோதான். அதனால் அகத்தியர் பண்ணார் நானும் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம இறங்கக்கூடாது. தூய கடல் நீரடிசில் உண்டது துறந்தான், ஆய அதனால மறு மெய்யுடைய நன்னான், மாயவினை வாழ உணன் வாதவிதன் வன்மை, காயமினிதுண்டுலகின் ஆரிடர்களைந்தான். அடிசில்னா சாப்பாடு, கடல் நீரை அப்படியே ஃபுல் கடலே வந்து சாப்பிட மாதிரி சாப்பிட்டாரு. காயம்னா உடம்பு. அந்த வாதவிதன்னா வாதாபியை வந்து தமிழில் சொல்லியிருக்காரு. வாதாபியோட உடம்பை சாப்பிட்டு செரிமானம் பண்ணி இந்த உலகத்தோட ஒரு இடரை நீக்கிட்டார். அடுத்த பாட்டில் விந்திய மலையை அடக்குனது. விந்திய மலை வந்து நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் பார்த்திங்கன்னா நடுவில் நின்றுட்டு தடையாக இருந்தது. அதோட உயரத்தை குறைச்சி 2 பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக பண்ணிட்டார். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா நாகம்னு அந்த கடைசி லைனில் 3 தடவை வரும். நாகம் அது நாகமுற நாகமென நின்றான் அப்படின்ட்டு. நாகம் அதுன்னா மலை, அந்த மலை நாகமுறை ரொம்ப உயரமாக இல்லாமல் கொஞ்சம் அதை அமுக்கி, அதோட பேஸ்மெண்ட் நாகலோகம் வரைக்கும் போகிற மாதிரி அதை கொஞ்சம் அமுக்கி நாகமென நின்றான். அந்த நாகம்னா யானை மாதிரி ஒரு கம்பீரமாக நிற்கிறார். யோகமுறு பேருயிர்கள் தாமுளை உறாமல் ஏகு நெறியாதன மிதித்தடியின் ஏறி மேக நெடு மாலை தவள் விந்தமெனும் விண்டோய் நாகமது நாகமுற நாகமென நின்றான். அடுத்த பாட்டில் சிவன் பார்வதி கல்யாணம். எல்லாரும் அந்த கைலாய மலைக்கு வந்துட்டதுனால இந்த வடக்கில் வந்து கொஞ்சம் வெயிட்டு ஏறி கொஞ்சம் ஏற்றத்தாழ்வாயிரும். அப்போது சிவன் பார்க்குறாரு, இவ்வளோ பேரோட வெயிட்டை சரி பண்ணுறதுக்கு யார் நல்ல ஆள், அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான ஆள் அப்படின்னு அகத்தியரை பிடிச்சி இந்த பக்கம் தெற்குக்கு அனுப்புகிறாரு. வெயிட்டுனா நம்ம வந்து பாடி வெயிட்டை மட்டும் பார்க்கக்கூடாது, அது வந்து அவர்களுடைய ஒரு ஆற்றல் அப்படின்னு தான் பார்க்கணும். அகத்தியரை வந்துடுறார். இந்த பக்கம் வந்து பொதிகை மலையில் வந்து இந்த பாட்டில் மலைய மலைக்கு வந்துட்டாருன்னு போட்டிருக்கு. மலைய மலைங்கிறது பொதுவாக தமிழ்நாட்டு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர். அதில் பொதிகை மலை என்று சொல்லக்கூடிய அகத்திய மலை அங்கே வந்து உட்காந்துடுறார். இன்றைக்கும் அங்கே அகத்தியருக்கு சிலையெல்லாம் இருக்குது, போய் கும்பிட்டுட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு வரலாம். மூசரவு சூடு முதலோ நுரையின் மூவா மாசில் தவ ஏகன வடாது திசை மேனாள் நீசமுறவானின் நெடு மாமலயம் நேரா ஈச நிகராய் உலகு சீர்பெற இருந்தான். ஈசன் நிகராய், அதாவது சிவனுக்கு ஈக்குவலாக தன்னகத்தில் வந்து உட்காந்துருக்கார். இந்த கடைசி பாட்டில் தமிழுக்கு இலக்கணத்தை எழுதியது பற்றி சொல்கிறாரு. நம்மளுடைய புராணங்களின்படி தமிழ் சமஸ்கிருதம் ரெண்டுமே சிவன் கொடுத்தது தான். அந்த ரெண்டுக்குமே அகத்தியர் ஒரு அத்தாரிட்டி. ஆனால் இலக்கணம்னு பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு பாணினி இலக்கணம் எழுதியிருக்காரு, தமிழுக்கு அகத்தியர் எழுதியிருக்காரு. அந்த அகத்தியம் அப்படிங்கிற அந்த புத்தகம் கிடைக்கல. அவருடைய மாணவர் தொல்காப்பியர் எழுதின தொல்காப்பியம் மட்டும்தான் இப்போ நமக்கு இருக்குது. இருந்தாலும் அந்த தொல்காப்பியமும் அகத்தியத்தை பேஸ் பண்ணி எழுதினதான். உடக்குமறை நாளினும் உயர்ந்துலகம் ஓதும் வடக்கினும் அதிகவியினும் மரபின் நாடி நிடற்பொடி கணிச்சி மணி நெற்றி உமிழ் சங்கன் தடற்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ் தந்தான். சுடற்கடவுள்னா தீ மாதிரி இருக்கக்கூடிய சிவபெருமான். இதோட அவரோட இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிருச்சு. 6 பாட்டு. இந்த 6 பாட்டுமே நல்ல பாட்டு தான். பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து ஒரு பேச்சு போட்டி அல்லது ஒரு பாட்டு போட்டி அதெல்லாம் இதை வந்து பயன்படுத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும். அகஸ்தியர்லாம் நம்முடைய முன்னோர், நம்ம கொள்ளுப்பாட்டன் எள்ளுப்பாட்டன் மாதிரி. கடந்த காலத்துக்கு நம்ம மரியாதை கொடுத்தா தான் எதிர்காலம் நல்லாயிருக்கும். நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்தா தான் நம்மளுடைய பிள்ளைகள் தமிழை படிப்பார்கள். அதுபோக ஒரு 5 பாட்டு
அதாவது அந்த இன்ட்ரொடக்ஷன் முடிஞ்சிட்டு என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு 5 பாட்டு, அது நல்ல பாட்டுங்கிறதுனால அதையும் இங்கே சேர்த்துருக்கேன். இந்த பாட்டில் ராமரை பார்த்துட்டு அகத்தியரோட மனநிலையை சொல்கிறாரு. அதாவது பூமியில், தேவலோகத்தில், பல்வேறு உலகங்களில் இருக்குன்னா ரிக் வேதத்தில் இப்படி இங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் தேடக்கூடிய அந்த ஒரு பரம்பொருளை என்னுடைய கண்ணால், அதாவது இந்த மாதிரி ஃபிசிக்கல் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கே அப்படின்ட்டு சந்தோஷப்படுறார். விண்ணினில் நிலத்தினில் விகற்ப உலகில் பேர் எண்ணினில் இருக்கினில் இருக்கும் என யாரும் உன்னினை கருத்தினை உறப்பெறுவனால் என் கண்ணினில் எனக் கொடு களிப்புறு மனத்தான். அடுத்த பாட்டில் ராமர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்கிறாரு. அகத்தியரை பார்த்தோன்னா ராமர் அவர் காலில் விழுந்து கும்பிடுறார். என்னதான் கடவுளாக இருந்தால் கூட மனித அவதாரம் எடுத்து வந்துட்டா அப்புறம் அந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் அதுபடி தான் கடவுளும் நடக்கணும். அதனால் அகத்தியர் பெரியவர், மிகப்பெரியவர் அப்படிங்கிற காரணத்தினால ராமர் படால்னு அவரோட காலில் விழுந்து கும்பிட்டுறாரு. இந்த பாட்டில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. தடி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இந்த தடிங்கிறது அளபடை அப்படிங்கிற ஒரு ஐட்டம். இந்த அளபடை எதுக்கு வருதுன்னா, பாட்டில் சில இடங்களில் ஓசை, அதோட மாத்திரை குறையக்கூடிய இடங்களில் அந்த நெடில் எழுத்தை கொஞ்சம் நீட்டிக்கிறது, ஒரு 50% நீட்டி அந்த ஓசை குறையிறத சரி பண்ணுறது. இதுக்கு நன்னூலில் பவனந்தி முனிவர் இதுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னு அதை சொல்லியிருக்காரு. இசை கேடின் மொழி முதல் இடைக்கடை நிலை நெடில் அளபெடும் அவற்றவற்றினக்குறில் குறியே. அந்த காலத்தில் ஒரு சயின்ஸ் எழுதுறதுனா கூட, ஒரு இலக்கணம் எழுதுறதுனா கூட எல்லாத்தையும் பாட்டாகவே எழுதி வச்சிட்றாங்க போல இருக்கு. இசைகேடின் மொழி முதல் இடைக்கடை நிலை நெடில் அளபெடும் அவற்றவற்றினக்குறில் குறியே. பவனந்தி முனிவர் கொஞ்சம் பயமுறுத்துறாரு. ஆனாலும் இது மேட்ரு ரொம்ப சிம்பிள் தான். இந்த உதாரணங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த செய்யுளில் அந்த ஒரு தொழார் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது அதோட மாத்திரை கொஞ்சம் குறையும். அதுக்காக கொஞ்சம் நீட்டிக்கிறது, அவ்வளோதான். தொழா அப்படின்னு கொஞ்சம் நீட்டுறது, அவ்வளோதான். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் கெடுப்பதும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. படிக்கும்போது தூவும் அப்படி படிக்கக்கூடாது. தூவும், அந்த தூவை கொஞ்சம் நீட்டணும். அதுக்கு தான் அந்த ஒரு குறிப்பு. நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க அப்படி வரும். ஆனால் அதை நீட்டுறது எவ்வளவு நீட்டுறது அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம். அந்த பாட்டோட சந்தமே அதை டிசைட் பண்ணிடும். சந்தத்துப்படி அந்த பாட்டை படித்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த நீட்டுற அளவு கரெக்டாக வந்துடும். நின்றவனை வந்த நெடியோ நடி பணிந்தான் அன்றவனும் அன்பொடு தடியெடுத கண்ணால் நன்று வரவென்று பல நல்லுரை பகர்ந்தான் என்று முள தெண்டமிழ் இயம்பி இசை கொண்டான். இந்த பாட்டில் நின்றவனை அப்படின்னு சொன்னது அகத்தியரை சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் வெளியில், குடிசைக்கு வெளியில் நிற்கிறாரு. நெடியோன்ங்கிறது ராமன் நல்ல ஹைட்டு. வால்மீகி ராமாயணத்தில் அனுமார் ராமனை பற்றி சொல்லும்போது அவரோட உயரம் 4 கிஷ்கு அப்படிங்கிறார். அதை 168 அங்குலம் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி அவரோட உயரத்தை சுமார் 9.5 அடி அப்படின்னு சில பேர் கணக்கு பண்ணியிருக்காங்க. சில பேர் 8 அடின்னு கணக்கு பண்ணுறாங்க. ஆனால் இந்த அளவுகள் கிஷ்கு, அங்குலம் அதெல்லாம் இப்போ இல்லாத காரணத்தினால நமக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. நல்லா ஹைட்டாக இருந்தாருன்னு வச்சுக்க வேண்டியதுதான். அகத்தியர் ராமரை வரவேற்று அவர் கூடலாம் பேசியிருந்துட்டு அவரை அடுத்த கட்டத்துக்கு தயார் பண்ணுறார். அவருக்கு ஒரு வில்லு, அதாவது விஷ்ணுவோட வில்லு, அதையும் கொடுத்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அம்பு, சிவன் முப்புறத்தை அடிக்கிறதுக்காக எடுத்த அம்பு. சிவன் அதை யூஸ் பண்ணல, அவர் அப்படியே சிரிச்சே அந்த முப்புறத்தை கொளுத்திட்டார். அந்த அம்பை அவர் யூஸ் பண்ணல.
ஆனால் அந்த அம்பை ராமன்கிட்ட கொடுத்து அந்த வரக்கூடிய அந்த போருக்கு ராமனை தயார் பண்ணுறார் அகத்தியர். அது கூட ஒரு கத்தி, ஒரு வாளையும் கொடுக்குறாரு. இப்புவன முற்றும் ஒரு தட்டினிடையிட்டால் ஒப்பு வர விட்டன உரைப்பரிய வாழும் வெப்புருவு பெற்ற அரண் மேறு வரை வில்லாய் முப்புறம் எரித்த தனி மொய்க்கணையும் நல்கா. இதெல்லாம் கொடுத்து அவங்கள தயார் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறாரு. நீங்கள் போய் பஞ்சவடியில் போய் இருங்க அப்படின்ட்டு. இந்த பாட்டில் பஞ்சவடியின் இயற்கை அழகெல்லாம் சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி கொடுக்குறாரு, அங்கே போய் இருங்க அப்படின்ட்டு. ஓங்கு மரண் ஓங்கி மலை ஓங்கி மணலோங்கி பூங்குலை குலாபு குளிர் சோலை புடை விம்மி தூங்கு திரை ஆறு தவள் சூடலதோர் குன்றின் பாங்கருளதால் உரையுள் பஞ்சவடி மஞ்ச. பஞ்சவடினா 5 ஆலமரங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அடுத்த பாட்டில் சீதையை பார்த்து சொல்கிறார் அந்த பஞ்சவடியோட அழகு, அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அப்போ தான் சீதை ஆசைப்பட்டு அங்கே போவாங்க அப்படின்ட்டு. அயோத்தியாவிலேருந்து பஞ்சவடிக்கு நேர்கோடு போட்டாலே சுமாராக ஒரு 1300 கிலோமீட்டர் நடக்கணும். அதுவும் எல்லாம் காட்டு வழியில் வளைஞ்சு வர்றது பார்த்திங்கன்னா ஒரு 2000 கிலோமீட்டர் இருக்கும். 2000 கிலோமீட்டர் காட்டு வழியாக வர்றதுன்னா சீதை வந்ததுக்கு காரணம் ராமரோடு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான். சும்மா ஆட்டம் போடலான்னு வந்திருக்காங்க போல இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் சொல்கிறாரு. கண்ணி இளவாழை கனி ஈவ கதிர்வாளின் சென்னல் உள தேனொடுகு போதும் உள தெய்வ பொன்னியனலாய புனலாறு முள போதா அன்னமுள பொன்னிவளோட அன்பின் விளையாட. இந்த பாட்டில் கோதாவரி ஆற்றை காவேரி ஆற்றோட ஒப்பிடுறாரு. பொன்னி அப்படின்னா காவேரி ஆறு, பொன்னியின் செல்வன் அப்படின்னா காவேரியின் மகன் ராஜராஜ சோழன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அதே மாதிரி மலர்கள், தேன் ஒழுகும் மலர் அப்படின்னு சொல்கிற இடத்துல மலர்னு சொல்லாமல் போது அப்படின்னு சொல்கிறாரு. மலருக்கு தமிழில் நிறைய பேர் உண்டு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேர் இருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு பேர். அரும்பு, நனை, முகை, மொக்கு, முகில், மொட்டு, போது, மலர், வி, பொதும்பர், பொம்மல், செம்மல், இப்படி ஒரு 12 பேர் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டேஜையும் குறிக்கிறதுக்கு. பக்தி பாடல்களில் இந்த போது அது அந்த ஸ்டேஜை தான் ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல அந்த ஸ்டேஜ் அது. அதற்கு காரணம் கடவுளுக்கு கொண்டு போய் மலர் போடும்போது, ஒரு பூமாலை போடும்போது மலர் ஸ்டேஜில் போட்டோன்னா அது ஒத்து வராது. போது அந்த மலர்ந்து மலராத ஸ்டேஜில் போட்டோன்னா தான் மக்கள் பார்க்க கும்பிட வரும்போது அது நல்லா மலர்ந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மலர் ஸ்டேஜில் கொண்டு போய் போட்டோம்னா மக்கள்லாம் வரும்போது அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் வாடி வதங்கி பரிதாபமாக நார் மட்டும் தொங்கிட்டு இருக்கும். அதனால தான் அந்த மலர்றதுக்கு முன்னால் ஸ்டேஜில் கொண்டு போய் போட்டுறது மாலையை. இந்த போது அப்படிங்கிற வார்த்தையை அப்பர் எங்கே யூஸ் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு டக்குன்னு மனசில் நிற்கும் அந்த வார்த்தை. இது என்ன சிச்சுவேஷன்னா, அப்பர் அப்பர்ன்றா திருநாவுக்கரசர் அப்பர் எல்லாம் ஒருத்தர் தான். அவர் சிவனை பார்க்கணும் அப்படின்ட்டு கைலாசத்துக்கு கிளம்புறார். அவர் ஆனால் போய் 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 சேர முடியலை. அவர் போக போக அந்த உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நஞ்சு நூலாக போயிடுது. அப்போ ஒரு இடத்துல ஒரு முனிவர், அதாவது சிவன் தான் அந்த முனிவராக வந்திருக்காரு. இந்த மாதிரி போக முடியாது, இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நீ கைலாசத்துக்கெலாம் போய் பார்க்க முடியாது, நீ திரும்ப போ அப்படிங்கிறாரு. அதுக்கு அப்பர் விடமாட்டேங்கிறாரு, நான் போய் பார்த்தா தான் ஆச்சு அப்படின்ட்டு. அப்போ சிவன் ஒரு கன்செஷன் கொடுக்குறாரு. நீ திருவையாறுக்கு போ, திருவையாறுக்கு போகும்போது உனக்கு இந்த கைலாச கோலம் காட்சியை அப்படியே ஒரு லைவ் ப்ராட்காஸ்ட் மாதிரி உனக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு. ஆனால் அவர் கிட்டத்தட்ட அந்த கைலாச மலைக்கு பக்கத்தில் போயிட்டார். அங்கேருந்து எப்படி திரும்ப வர்றது? உடம்பெல்லாம் நஞ்சு நாராக போச்சு, அங்கேருந்து வர்றதுக்கு முடியாது. அப்போது அந்த முனிவர் பக்கத்தில் இருக்க ஒரு குளத்தை காட்டி அந்த குளத்தில் போய் நீ ஒரு முங்கி எந்திரி அப்படிங்கிறாரு. அப்பர் அதை பண்ணுறாரு.
அந்த குளத்தில் வந்து முங்கி எந்திரிக்கும் போது திருவையாறில் இருக்க ஒரு குளத்துலேருந்து எந்திரிக்கிறார். முங்குனது கைலாச மலைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு குளம், எந்திரிச்சது திருவையாறில் இருக்க ஒரு குளம். இந்த வீடியோ கேம்ஸில் இருக்க மாதிரி ஒரு டெலிபோர்ட்டேஷன். அந்த குளமே வந்து ஒரு போர்ட்டல். யாதும் சுவடு படாமல்னா அங்கே கைலாசத்துலேருந்து ஐயா திருவையாருக்கு வர்ற வரைக்கும் எந்த கால் தடமே இல்லை. ஏன்னா போர்ட்டல் மூலமாக வந்துட்டார். அவர் குளத்துலேருந்து எந்திரிச்சு அந்த கோயிலுக்கு போகும்போது 11 பாட்டு பாடுறாரு. அதில் முதல் பாட்டை மட்டும் இங்கே போட்டிருக்கேன். அவர் போகிற வழியிலலாம் வந்து ஒரு யானை வந்து அந்த ஆண் யானை பெண் யானையோட போகுது, ஒரு காளை மாடு பசுமாடோட போகுது, ஒரு குயில், ஒரு மயில், இதெல்லாம் அதோட ஒய்ஃபோட ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு வந்து சிவனையும் பார்வதியையும் பார்க்குற மாதிரி இருக்குது. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா பொருள்களையும் பார்த்தாலும் அவருக்கு வந்து அந்த பரம்பொருளே பார்க்குற மாதிரி இருக்குது. கிரியேஷனை பார்க்கும்போது கிரியேட்டர் ஞாபகம் வருது அவருக்கு. மாதற்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர்பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது காதர்மட பிடியோடும் காதர்மட பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். ஓகே, இந்த பாட்டெலாம் நல்லா படிங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.